ஓகே, ஐ எம் பேக் வித் another வீடியோ. சரி, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம நயன்தாரா நடிச்ச டோரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நான் கவன் படத்தோட ரிவ்யூ போட்டிருப்பேன். நீங்க பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்றப்ப செக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டோரா படத்தோட ரிவ்யூ மட்டும் இல்லாம கவன் படம் பிளஸ் டோரா படம் இந்த ரெண்டு படத்துல எந்த படம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச போறோம். ஸோ வித்வுட் கோயிங் ஃபர்தர், லெட்ஸ் டூ திஸ் கைஸ். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு ஆக்சுவலா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எனக்கு சீரியஸா எதுக்கு இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு சீரியஸா தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமான சீன் எதுவுமே இல்லை இந்த படத்துல. ஆக்சுவலா இதுக்கு யூபையாவே கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலா ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ எதுக்கு இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சீரியஸா எனக்கு தெரியல. இன்னும் கைஸ், மாயா படம், நயன்தாரா நடிச்ச மாயா படம் செம்ம ஹிட் ஆச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நயன்தாராக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது ஹாரர் மூவிஸ் பண்றதுக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இன்னும் நிறைய ப்ரோக்ரஸ்ல இருக்கு ஹாரர் மூவிஸ். நயன்தாரா நடிச்சுனே வராங்க. அதுல ஒரு சின்ன பார்ட் தான் இந்த டோரா மூவி. இந்த டோரா மூவியோட ட்ரெய்லர் ஆகுது, டீசர் ஆகுது, ரெண்டுமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் செம்ம ஹைப் கிரியேட் பண்ணுச்சு. பிகாஸ் அந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணாங்க அந்த ட்ரெய்லர்ல. நான் ஆக்சுவலா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஸோ ஆக்சுவலா டோரா படத்தோட சின்ன ஸ்னீக் பிக்ஸ் இருக்குன்னு ரியாக்ஷன் பண்ணிருப்பேன் நம்ம சேனல்ல, போய் செக் பண்ணலாம். பட் இந்த படத்துக்கு ரேட்டிங்ஸ்ல ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. படம் நல்லா இல்லை அப்படின்னு பேசுறாங்க. ஐ டோன்ட் நோ வை. பட் நம்ம சேனல்ல எப்பவுமே பாசிட்டிவா தான் நான் பேசுவேன். நெகட்டிவா எதுவுமே நான் பேச மாட்டேன். படம் கேவலமா இருக்கு அப்படின்னா நான் எப்பவுமே ரிவ்யூ கொடுத்தது இல்ல. எந்த படம் எடுத்தாலும் பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு. எனக்கு எப்படி தோணுச்சு படம், அதுதான் நான் இதுல சொல்ல போறேன். ஸோ அது உங்களுக்கு எப்படி அது ரீச் ஆகுதுன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ நீங்க படம் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நயன்தாரா பேர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல பவளக்கொடி. ஸோ நயன்தாரோட ஃபாதர் பாத்தீங்கன்னா தம்பி ராமையா இந்த படத்துல. ஸோ தம்பி ராமையா நிறைய காமெடி சீக்வன்ஸ்லாம் இருக்கு இந்த படத்துல. ஒரு சின்ன வில்லேஜ்ல ரெண்டு பேர் இருப்பாங்க. தம்பி ராமையா பாத்தீங்கன்னா நயன்தாருக்கு எப்படியாவது ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு எங்கேயோ கிளம்புவாங்க. தம்பி ராமையாவுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கேப் சர்வீஸ் நடத்திட்டு வருவாங்க. அந்த கோயிலுக்கு போறதுக்கு தம்பி ராவுக்கு ஐடியா வரும். ஸோ நம்ம போய் என்னோட அக்காவை பார்க்கலாம், அவங்க கிட்ட ஒரு வண்டி வாங்கிக்கிறேன், நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பட் ஆனா அங்க போன உடனே பாத்தீங்கன்னா தம்பி ராமையோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க நயன்தாராவும் சரி தம்பி ராமையும் சரி. நயன்தாராவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஸோ நம்ம கண்டிப்பா ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அங்கதான் நம்ம டைரக்டர் ட்விஸ்ட் வச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்துல கார் தான் பேய் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிடும் எல்லாருக்குமே. ஸோ கார் வாங்க போற டைம்ல பாத்தீங்கன்னா அந்த கார்ல தான் அந்த கெட்ட ஆவின்றது இருக்கு. அந்த கெட்ட ஆவி பாத்தீங்கன்னா நயன்தாராவா எப்படியாவது அந்த கார் வாங்க வைக்கும். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்கான சீன். அது நயன்தாரா கடைசியில அந்த கார் வாங்கிடும். ஸோ ஆக்சுவலா அது ஒரு பழைய ஆஸ்டின் மாடல் கார். நயன்தாரா அந்த கார் வாங்கிடும். ஸோ இந்த படத்தோட ட்விஸ்டே என்ன தெரியுமா? ஸோ நயன்தாரா எதுக்கு அந்த கார் சூஸ் பண்ணிச்சு, அந்த காருக்கும் நயன்தாராவுக்கு என்ன ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக் இருக்கு. ஸோ இந்த கார் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு கெட்ட ஆவி இருக்கு. கெட்ட ஆவி பாத்தீங்கன்னா நிறைய பேர் பழிவாங்க. பட் நயன்தாராவை ஏன்டா சூஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹைப் கிரியேட் ஆகும். ஸோ அதான் இந்த படத்தோட ட்விஸ்ட். நயன்தாராவை இந்த கார் சூஸ் பண்ணி சொல்லி பிளாஷ்பேக் சொல்லுவாங்க. அந்த பிளாஷ்பேக் ஆக்சுவலா சீரியஸா நல்லா இருக்கு. ஸோ இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா கைஸ்? இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிளஸ் நயன்தாராவோட ஆக்டிங் தான் இந்த படத்தை நல்ல ஒரு இதுவா நிக்க வச்சது. நயன்தாராவும் இல்லாம வேற யாராவது நடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த படத்துக்கு இன்னும் கம்மியா தான் ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் யோசிச்சிருக்காரு. ஆக்சுவலா அந்த படத்தோட சீனு, அந்த எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி பார்க்கும்போது ஹாலிவுட் ரேஞ்சில தான் இருக்கும். பட் ஆனா அந்த அளவுக்கு ஒரு பயமான சீன்லாம் அவர் கொண்டு வரல. அது ரொம்ப லேட்டா கொண்டு வந்தார் இந்த படத்துல. ஸோ அது ஒரு பெரிய டிராபேக் இந்த படத்துக்கு. பிளஸ் இந்த படத்துல ஒரு போலீஸ் இருப்பாரு. அந்த போலீஸ் செம்ம ஷார்ட் டெம்பர் இந்த படத்துல. அவரும் நிறைய பேர் கிரிமினல்ஸ் எல்லாம் பிடிப்பாரு. ஸோ ரெண்டு பேர் கோயின்சிடன்ஸ் ஆகும், நயன்தாராக்கும் அந்த போலீஸுக்கும். ஸோ இது ஒரு செம்ம ட்விஸ்ட் படத்துல. நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த சீன்லாம் கூட. மற்றபடி இந்த படத்துல பயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எனக்கு பயம் மோஸ்ட்லி நான் பே பண்ணணும்னா நான் ரொம்ப பயப்படுவேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. பட் பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையா இருக்கு. அதெல்லாம் சில பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சடனா ஒரு சவுண்டுக்குலாம் ரொம்ப பயந்த நானே தேட்டர்ல பார்க்கும்போது. அது வேணா ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம் அந்த எடிட்டிங் டீமுக்கு. பிளஸ் செகண்ட் ஆஃப் நயன்தாரா செம்மையா ஆக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா நான் நியூஸ் கேள்விப்பட்டேன், இந்த படம் ஆந்திரால ரிலீஸ் ஆச்சு. ஆந்திரால யாருக்குமே இந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ வை அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மெயினான விஷயத்துக்கு வரும், கவன் டோரா. ஸோ இந்த ரெண்டு படத்துல எது செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டா டைரக்டா கண்டிப்பா சொல்ல மாட்டேன் நான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த படத்து கவன் படத்தை பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு.
ஸோ 70% பீப்புளுக்கு அது பிடிச்சிருக்கு, 30% பீப்புளுக்கு அது பிடிக்கல. 30% படம் பார்த்தவங்களுக்கு அந்த படம் பிடிக்கலன்னு சொல்றாங்க. அது எதுக்குன்னு தெரியல. இப்போ அந்த 30% பாத்தீங்கன்னா டோரா படத்தை பார்த்துட்டு கவன் பார்த்துருந்தாங்கன்னா கவன் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டு படத்துக்கு கம்பேரிஷன். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து சந்திக்கிறேன். தளபதி 61 அப்டேட் 4th அப்டேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த அப்டேட்ஸ். அது நீங்க பண்ண வேண்டியது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு சின்ன பெல் ஐக்கான் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க. இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வரும். I'll be back with another video.